வணக்கம் நண்பர்களே. நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். ஆனால் அந்த வெற்றியடைய என்ன வேணும்னு கேட்டால் கடின உழைப்பு, நேரம் இப்படின்னு நிறைய சொல்லுவோம். இது எல்லார்த்த விட முக்கியமான ஒன்று இருக்குது. அது என்னன்னு இந்த குட்டி கதை மூலமாக பார்க்கலாம் வாங்க. ஒரு முறை ஒரு இளைஞன் தத்துவ மேதை சாக்ரட்டீஸை போய் பார்க்குறான். அவரை பார்த்து, ஐயா, நான் வெற்றி அடையணும், வெற்றி அடையறக்கு ஏதாவது ரகசியம் இருக்கான் அப்படின்னு கேட்டான். அதுக்கு சாக்ரட்டீஸும், சரி, நாளைக்கு காலையில ஆத்தங்கரைக்கு வா, உனக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாரு. மறுநாள் காலையில 2 பேரும் ஆத்தங்கரைக்கு வந்தாங்க. தண்ணிக்குள்ள இறங்கி அப்படியே நடந்து போயிட்டு இருந்தாங்க. அப்ப திடீர்னு சாக்ரட்டீஸ் அந்த இளைஞனோட தலைய பிடிச்சு தண்ணிக்குள்ள அழுத்த ஆரம்பிக்கிறாரு. அந்த இளைஞன் மூச்சு விட முடியாம திணறி போய் வெளியே வர ரொம்பவே போராடிக்கிட்டு இருக்கான். ஆனா சாக்ரட்டீஸ் விடல, நல்லா அவனை அழுத்தி பிடிச்சிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அவரோட கையை எடுத்துடுறாரு. தண்ணிக்குள்ள இருந்து வெளியே வந்ததும் அந்த இளைஞன் அப்பாடான்னு மூச்சு வாங்கிட்டே நல்லா காத்த சுவாசிக்கிறான். அப்ப சாக்ரட்டீஸ் கேக்குறாரு, தண்ணிக்குள்ள இருந்தப்போ உனக்கு எது ரொம்ப அதிகமா தேவைப்பட்டுச்சு? அதுக்கு அந்த இளைஞன், எனக்கு காத்து தான் ரொம்ப அதிகமா தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னான். அதுக்கு சாக்ரட்டீஸ் என்ன சொன்னாருன்னா, தண்ணிக்குள்ளே இருந்தப்போ காத்துக்காக நீ எவ்வளோ தவிச்சியோ அதே மாதிரி ஒரு வெறியோட நீ வெற்றியை தேடினா அது கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும். இதுதான் வெற்றியோட உண்மையான ரகசியம். நம்ம ஒரு விஷயத்துக்கு சும்மா ஆசைப்படுறதுக்கும் இது கிடைச்சே ஆகணும் அப்படிங்கிற வெறியோட இருக்கிறதுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்குது. தீவிரமான ஆசை தான் நம்மளை ஜெயிக்க வைக்கும். நமக்கு ஒரு இலக்கு இருக்கு அப்படின்னா அதை அடையிறதுக்கான ஆசை நம்ம மனசுக்குள்ள ஒரு நெருப்பு மாதிரி எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். தண்ணிக்குள்ள தத்தளிக்கும் போது காத்துக்காக நம்ம எப்படி ஏங்குறோமோ அந்த தவிப்பு நம்ம லட்சியத்து மேலேயும் இருந்தா வெற்றி தானாவே நம்மளை தேடி வரும். வெறுமனே கனவு மட்டும் காணாம அதை வெறியோட துரத்துங்க. நிச்சயமா வெற்றி உங்களுக்கு தான்.